ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான பர்கர் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடணும் பன்னுக்கு. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் வார்மான மில்க், கை வச்சு பார்த்தா வெதுப்பாக இருக்கணும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டக்கப்புறம் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், நீங்கள் ட்ரை ஈஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக உப்பி வந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2.5 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இந்த மாதிரி வெல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட் மிக்சர், ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்துட்டுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்ல சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சி வந்துட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இது பவுலில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இது நல்லா டக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுடுங்க. அப்போ டபுள் த சைஸ் ஆகும். நல்லா வார்மான பிளேஸில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது நல்லா சீக்கிரமாக ப்ரூஃப் ஆகும். இப்போ நம்மளுக்கு மாவு 1 ஹவர் கழிச்சு டபுள் த சைஸாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இது நம்ம ஈக்குவல் 8 பீசஸ்க்காக டிவைட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 8 பன்ஸ் கிடைக்கும். இது நம்ம ஈக்குவல் பீசஸாக இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ள நல்லா டக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் பேப்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சைஸில் டபுள் ஆகும். இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு டபுள் ப்ரூஃபிங் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மில்க் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். நீங்கள் எக் சாப்பிடுவீங்கன்னா எக் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் செஸ்மி சீட்ஸ், இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பர்கர் பன்ஸ்லலாம் இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 25 மினிட்ஸ் கழிச்சு பன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அது மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். அதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஆறிட்டுக்கப்புறம் இது சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான பன் ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.